பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை நல்ல சேர்ந்து சொல்லுங்க. புதிய பாடல் பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டா. புதிய பாடல் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ, உறுதியாய் பூரண சமாதானம், பூரண சமாதானம் பூவிதானில் தருபவரே, தினமும் பூவிதானில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி ராஜாவை கொண்டாடும்படி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ராஜாவை கொண்டாடுகிறவர்கள் எப்படி கொண்டாடணும்? சும்மா மௌனமா இருக்கக்கூடாது. ஓ, ராஜா எவ்வளவு மகத்துவமானவர்! அவர்தான் உங்களை என்னையும் உண்டாக்கினவர். அவரை கொண்டாடும் போது நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா கர்த்தரை கொண்டாடணும். இது ஒரு கொண்டாட்டத்தின் நாள் என்பதை மறந்துடக்கூடாது. இது மனமகிழ்ச்சி நாள் என்பதை மறந்துடக்கூடாது. இது கர்த்தருடைய நாள் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இது நல்ல மனமகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை பாடி மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கள் பாடல்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களுடைய சங்கீதங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிங்க ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா. எல்லாரும் வாய்களை திற சொல்லுவோம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிறதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாகனங்களில் வருகிற பிள்ளைகளின் மேல ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரத்தை நீட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வருவீராக. கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவரே வாஞ்சியோடு வருகிற கூட்டத்தை கொண்டு வாரும், வாஞ்சியோடு வருகிற கூட்டத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விடுதலையோடு கூட ஆராதிக்கிற கூட்டத்தை கர்த்தர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சோர்வின் ஆவிகள், ஒரு மனதை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், இந்த இடத்தை சுற்றிலும் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், ஆராதனைக்கு வரவிடாதபடிக்கு தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால
ஆண்டவரே நீர் நிர்மூலமாக்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இருக்கிற ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டில் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டில் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. சொல்லுங்க, ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாற்றிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. சொல்லுங்க, நன்மை செய்தவர்க்கே
செலுத்துவோமே. சொல்லுங்க, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு வாழ்த்து கூறிய அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்கும் பாஸ்டருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே வந்தது 1985 வந்தேன். 87 வந்துட்டு நார்மலாக ஒரு சிப்பாயை தான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். அதுவும் போலீஸில் சேர்ந்து அதன் பிறகு அங்கேருந்து ஃபயர் சர்வீஸுக்கு மாற்றப்பட்டேன். சேர்ந்து ட்ரைனிங் எல்லாம் முடித்து வித்தின் 5 இயர்ஸில் வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் கிடச்சிது. அவ்வளோதாரில் இருந்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு 7 இயர்ஸில் ஆஃபீஸராக ப்ரமோட் பண்ணேன். அதாவது ஏஎஸ்ஐயாக ப்ரமோஷன் ஆனேன். அதுக்கு பிறகு 1999 சப் இன்ஸ்பெக்டர் ஆனேன். ஸோ கடவுள் வந்து என்னைய ஆரம்பத்திலிருந்தே நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எனக்கு சகாயராக இருந்தார். அதோடு மட்டும் இல்லை, நம்ம விசுவாசிகளுடைய ப்ரேயரும் பாஸ்டர் ஐயா பாஸ்டர் அம்மாவுடைய ப்ரேயரும் என்னை வந்து வழி நடத்தி வந்துச்சு. என்னை எத்தனையோ இடங்களில் வந்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்தார். அதோடு மட்டும் இல்லை, இந்த அவார்டு வந்துட்டு சொல்லப்போனால் ரொம்ப மிகச்சிறந்த அவார்டு. அதாவது ஃபயர் சர்வீஸ் மெடல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டோட்டல் நியர் அபவுட் 500 ஸ்டாஃப் இருக்காங்க. அதில் வந்து ஆண்டவர் வந்து என்னையை மட்டும் தேர்ந்தெடுத்தார். அதாவது 2021க்கான சிறந்த அதிகாரியாக என்னை தேர்ந்தெடுத்து இந்த அவார்டை எனக்கு கொடுக்கறதுக்காக என்னுடைய மேல் அதிகாரிகள் உள்ளத்தில் கடவுள் பேசினார். அதன்படி எல்லாம் நல்லபடியாக கிடைச்சது. ஆனால் ஒரு வருத்தம், நான் பதவியில் இருக்கும்போதே, அதாவது ஓய்வு பெறுவதற்கு முன்னாடியே கிடைத்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். ரிட்டையர் ஆன பிறகு கிடைத்தது. இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று நான் ஆண்டவருக்கு நன்றி கூறி, உங்களுக்கும் நன்றி கூறி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள் வரை எல்லாம் எடுத்துக்கோங்க, எடுங்க பார்க்கலாம். ஜெரேமியா, the book of Jeremiah, chapter 17 verses 14 to 18 எடுத்து வைங்க எல்லாரும். எடுத்தாச்சா எல்லாரும்? எடுத்துட்டீங்களா? சரி, இப்போ 1 2 3 4 5 வசனம் இல்லையா? இந்த 5 வசனத்தை 5 பேர் படிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதி என்பது எரேமியா தீர்க்கதரிசி செய்த ஒரு விண்ணப்பம், எரேமியாவின் ஜெபம். இந்த ஜெபம் இந்த 4-5 வசனங்களில் எரேமியா ஜெபித்த ஜெபத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும்.
என்ன அவர் ஜெபம் பண்ணுகிறார்? முதல் அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தாவே என்னை என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க. குணமாக்கும். என்னை என்ன செய்யும்? குணமாக்கும். அடுத்து கேட்கிறார், என்னை ரட்சியும். என்னை குணமாக்கும், நான் குணமாவேன். என்னை ரட்சியும், நான் அப்பொழுது என்ன செய்வேன்? ரட்சிக்கப்படுவேன். தேவரீர் நீரே என் துதி. என்னை குணமாக்கும் அப்படின்னா, இந்த எரேமியாவினுடைய சூழ்நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில இந்த விண்ணப்பத்தை அவர் ஏறெடுத்திருக்கலாம்? ஒருவேளை அவர் பலவீனப்பட்டவராய் காணப்பட்டிருக்கலாம். அது ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், அல்லது பிசிக்கலா கூட இருக்கலாம். ஒருவேளை ஆவிக்குரிய நிலைமையில அவர் துவண்டு போய் ஒரு சோர்வுற்ற நிலைமையில அவர் இருந்திருக்கலாம், அல்லது சரீர பிரகாரமான பலவீனங்கள் மத்தியில அவர் காணப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர் ஆண்டவரை பார்த்து அவர் செய்கிற ஒரு விண்ணப்பம், கர்த்தாவே என்னை என்ன செய்யும்? குணமாக்கும். என்னை என்ன செய்யும்? குணமாக்கும். என்னை ரட்சியும். இதுதான் ஆண்டவர் கிட்ட அவர் ஜெபித்ததான ஒரு ஜெபம். ஆண்டவர் சமூகத்திலே எரேமியா செய்த ஜெபம், என்னை குணமாக்கும், என்ன குணமாக்கும். இந்த எரேமியா யார்? ஒரு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகளில் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற பட்டியலில் இந்த எரேமியாவும் ஒருவர். அப்படிப்பட்ட எரேமியா ஆண்டவர் சமூகத்தில் செய்கிற விண்ணப்பம், என்னை குணமாக்கும் ஆண்டவரே, என்னை நீர் குணமாக்கும் என்று அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு அருமையான பக்தன் இப்படி சொல்லுகிறார், ஜெபம் என்பது ஒரு பலிபீடமாம். ஜெபம் என்பது என்னது? பலிபீடம். யாரு இது? ஹலோ. ஜெபம் என்பது பலிபீடம். பலிபீடத்தில் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. பலிக்கு ஒரு பொருள் இருக்கும், பலிபீடம் இருக்கும், பலி செலுத்த ஒரு நபரும் இருப்பார். அப்படிதானே? அப்போ ஜெபம் என்பது, அந்த பக்தன் சொல்லுகிறார், ஒரு பலிபீடம். அப்ப ஆண்டவருக்கு முன்பதாக அந்த பலிபீடத்திலே பலியாக ஒப்பு கொடுப்பது யாராக இருக்க வேண்டும் என்றால், நீங்களும் நானுமாகத்தான் இருக்க வேண்டும். நாம் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். ஏனென்றால் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். தாவீது 29ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் என்ன செய்வேன்? நாடுவேன். நான் கேட்டேன், அதை நான் விரும்புகிறேன், நான் நாடுகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அந்த பீடம், ஜெபம் என்கிற அந்த பலிபீடத்தில் உன்னை பலியாக ஒப்பு கொடுப்பாயானால், நீ ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்னொரு தேவனுடைய மனிதன், C.T. ஸ்டட் என்கிற ஒரு மிஷனரி, தன்னுடைய வாழ்க்கையில தன் அனுபவத்தை இப்படி சொல்லுகிறார். எப்படி சொல்றார் என்றால், நான் என்றைக்கெல்லாம், நாம் எப்போதெல்லாம், என்றைக்கெல்லாம் அதிகாலையில் எழுந்து 1 மணி நேரம் ஜெபிக்கவில்லையோ, 1 மணி நேரம் ஜெபிக்கவில்லையோ, அன்றைக்கு மயிர் கத்திரிக்கப்பட்ட சிம்சோனை போல நான் வீழ்ந்து விடுவேன் அல்லது வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். என்றைக்கெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை 1 மணி நேரம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கலையோ, அவங்க யாரை போல மாறிடுவாங்க? மணி நேரம் ஜெபிக்கல அப்படின்னா நீ சிம்சோனை போல பலன் இழந்து போயிருவ. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பலிபீடத்திற்கு வருவதற்கு அவங்க ஆயத்தம் இல்லை. ஜெபிக்கணும், ஜெபிக்க வரணும், அந்த பலிபீடத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தம் இல்லை. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், ஆண்டவரே
நீர் என்னை என்ன செய்யும்? குணமாக்கும். நீர் என்னை என்ன செய்யும்? குணமாக்கும். அதான் அவருடைய ஜெபம். இப்ப ஆண்டவர் 65ஆம் சங்கீத 2ஆம் வசனத்தின்படி அவர் யார்? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்படிதானே? ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எரேமியாவோடு கூட பேசின வார்த்தைகளை நீங்கள் 19 முதல் கடைசி வசனம் வர நீங்கள் வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, எரேமியா ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுத்த பதிலை நாம் அதன் கீழ் இருக்கிறதான வசனங்களிலே வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 22ஆம் வசனத்தை அதுல வாசிங்க பார்க்கலாம். தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பேசுறார்? எரேமியா கேட்கிறா, நான் சுகமாகணும் ஆண்டவரே, நான் சுகமாகணும், என்ன ரட்சிக்கணும், என்ன ரட்சிக்கப்படணும். அதற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு, உன் ஓய்வு நாளில் உன் வீடுகளை விட்டு நீ வெளியே போகக்கூடாது. வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கு, ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்னவா இருக்கணுமா? ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிரு. ஆத்துமாவுக்காக என்னவா இருக்கணும்? அவன் என்னைக்கு கர்த்தருடைய நாளில் ஏன் சபைக்கு வர சொல்றோம், ஏன் கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னா, உன் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட, உன் ஆத்துமா பலப்பட, உன் ஆத்துமாவிலே வேத வசனங்கள் கிரியை செய்ய, ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க, கர்த்தருடைய நாளில் நீ ஆலயத்துக்கு வரணும்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று என்ன சொல்றாரா? ஆமா, இது யாருக்கு சொல்லப்பட்டது? யாருக்கு சொல்லப்பட்டது? முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. முற்பிதாக்கள்னா யாருங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது தேவ மனுஷனாகிய மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டதான 10 கற்பனைகளில் ஒன்று, ஓய்வு நாளை பரிசுத்தமா என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம், லேவியராகமம் 26:2 படிங்க பார்க்கலாம். 26:2, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஆண்டவர் சொல்றாரு, என் ஓய்வு நாள். ஐயா, யூதர்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை. வாரத்தில் 7வது நாள் எந்த நாள் சொல்லுங்க? அதான் அவங்க ஓய்வு நாள் இருந்தாங்க, அதுதான் சபத் டே. ஆனா இன்றைக்கு இருக்கிற நமக்கு உயிர்த்தெழுந்த நாள் தான் கர்த்தருடைய நாள். ஆமே சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ணும்போது ஓய்வு நாள்னு ஜெபம் பண்ணாத. ஆனா நம்ம எப்படி தான் ஜெபம் பண்றோம் மறுபடியும்? ஆமா, ஓய்வு நாளா இன்னைக்கு நமக்கு அரசாங்கம் ரெஸ்ட் கொடுத்துருக்கு. நாளைக்கு ஒருவேளை திங்கக்கிழமை தான் உங்களுக்கு ஓய்வு நாள் அப்படின்னா நம்ம திங்கக்கிழமை தான் ஆராதிக்க போகணும். அப்படிதான் ஆகும் போல இருக்கு. சோ ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் ஓய்வு நாளை நீ ஆசரிக்கணும், பலிபீடத்தில் பலி செலுத்தணும், பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருக்கணும். எந்த ஸ்தலத்தை குறித்து? எது பரிசுத்த ஸ்தலம்? எது பரிசுத்த ஸ்தலம்? கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்த ஸ்தலம். அதனாலதான் 29ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றார், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்? நீ ஆராதிக்கும் போது எப்படிதான் ஆராதிக்கணும்? வேடிக்கை பார்க்க வருகிற இடம் அல்ல இது இடம், விளையாட வருகிற இடம் அல்ல இந்த இடம். இது கர்த்தருடைய சமூகம். பேசணும்னா வெளியே போய் பேசலாம், அப்படிதானே? வெளியே எவ்வளவோ பேசுறோம், ஆனா சபைக்குள்ள நம்ம என்னதான் செய்யறோம்? பேசிட்டு இருக்கிறோம். இயேசுநாதர் பேசும்போது அதற்கு மேலாக இன்னொருத்தர் பேசி சத்தத்தை கேட்க வேண்டிய அவசியமே நமக்கு வராது.
ஏன்னா அவர் தான் வானத்தை பூமி படைத்தவர். ஆமென், அல்லேலூயா. அவர் உங்ககிட்ட பேசணும்னு விரும்புறாரு, நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம யாரோ ஒருத்தர் போன்ல கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு ஓடுறேன் பாருங்க. அந்த போன் வந்து நீ வெளியே போனா உள்ள வரும்போது நிம்மதியா வர முடியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா தானே உனக்கு போன் வருது, வராது. ஆண்டவர் பேசுற சத்தத்தை கேட்கணும். நீ பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து உனக்கு இன்னைக்கு என்ன இருக்கு? பயம் இருக்கா? ஆராதனை என்பது தேவன் நம்மத்திலே இருக்கிறார் என்கிற பயம் நமக்குள்ள வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் ரூம்ல டீச்சர் வந்தா எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? சைலண்டா இருப்போம். இங்க சைலண்டா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஆனா ஸ்கூல்ல உட்கார்ந்துட்டு அங்க இங்கே டீச்சர் பாடம் நடத்தும் போது கவனிக்காம அங்க இங்கே நடந்தா எப்படி இருக்கும்? யாருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்? டீச்சருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்ப தேவ சமூகம் என்பது கனத்திற்குரிய ஒரு இடம், பயபக்திற்குரிய ஒரு இடம். அதுல சொல்றார் பாருங்க, நான் கர்த்தர். யாரு? நான் கர்த்தர். அப்ப நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாளில நீ ஆலயத்திற்கு வரும்போது அவரை நீ பரிசுத்த குலைச்சலோடு ஆராதிக்க கூடாது, பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தர் ஆராதிக்கணும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த குலைச்சலோடு ஆராதிக்காது. நம்முடைய ஆண்டவர் கனத்திற்குரிய ஆண்டவர். மோசே கிட்ட கர்த்தர் கொடுக்க 10 கட்டளையில ஒன்று, ஓய்வு நாளை பரிசுத்தமா என்ன செய்வாயாக? பரிசுத்தமா தான் ஆசரிக்கணும், அசுத்தமா இல்ல. தண்ணி அடிச்சிட்டு ஆராதனைக்கு போற ஒரு கூட்டம் எல்லாம் இருக்குல்ல, நம்ம அப்படி இல்லை. பான் போட்டுட்டு ஆராதிக்கிற கூட்டம் அல்ல. நம்மள ஆண்டவர் வேறு பிரிச்சிருக்காரு. நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? வேறு பிரிச்சிட்டாரு. அதனாலதான் நமக்கு நம்மளை வந்து விசுவாசிகள் சொல்றாங்க. தேவ சமூகத்துக்கு வரும்போது நாம் பயத்தோடு கூட உட்கார வேண்டும், பயத்தோடு உட்கார வேண்டும். அதான் சொல்றார், உனக்கு சுகம் வேணும்னா நீ கர்த்தருடைய நாளில கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து பயபக்தியா கர்த்தரை தொழுது கொண்டு பார். நீ கர்த்தரை ஆராதிச்சு பார், கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீ எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, நீ கர்த்தர் சமூகத்துக்கு முன்பதாக வந்து உன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதித்து பார், கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவார். அதைத்தான் நீங்க சொல்றார். நீ ஓய்வு நாளை நீ எப்படி அனுசரிக்கணும், இந்த நாளை நீ எப்படி அனுசரிக்கணும் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றார். நீ ஜனங்கள்கிட்ட சொல்லு. என் ஜனங்களுக்கு நான் ஏற்கனவே முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை சொல்லியும் இன்னும் அவன் என்ன செய்யல? கீழ்ப்படியல. இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறான். சோ நீ என்ன செய்? இதை சொல்லு அப்படின்னு கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. அப்ப இவ ஜெபிக்கிறான், கர்த்தர் அவனோடு பேசுறார். இப்ப யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்களோடு கர்த்தர் திட்டமாய் பேசுவார். ஆமென், சொல்லுங்க ஆமென். போன வாரம் சகோதரிகள் எல்லாம் ஜெபம் பண்ணீங்களா? உங்களுக்கு அழைப்பு கிடைச்சிச்சா? பொறுப்பாளர்கள் அதை குறித்து சொல்லடுவாங்கன்னு தான் பார்த்தேன், ஒரு நாள் சொல்லலை. அப்போ எப்படி இந்த ஜெபம் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஜெபம் பண்ணீங்களா? இந்த பக்கம் தான் கேட்கணும். இப்படியா? கர்த்தர் நல்லவர், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்ம கூட பேசணும். அப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்றான், என்ன செய்யும்? என்ன செய்யும்? குணமாக்கும், குணமாக்கும். இன்னைக்கு வசன சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல, அவர் கட்டளையிட, அவர் சொன்னா என்ன செய்யும்? என்ன சொன்னாலும் நடக்கும். நடக்குமா நடக்காதா? அப்படின்னா சுகமாவா என்றால் ஆகுமா ஆகாதா? ஆகும். ஆமென், ஆமென். அவருக்கு வார்த்தைக்கு வல்லமை இருக்குங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு. உன் வியாதியை குறித்து நீ சொல்வதை விட உன் வியாதி என்னன்னு அவருக்கு தெரியும். நீ பலிபீடத்துக்கு வந்தா போதும்,
ஆராதனைக்கு வந்தா போதும். கர்த்தரை சுகப்படுத்த அவர் வல்லவர். அப்ப கர்த்தருடைய நாளில் நம்ம இன்னொரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 13-14 சொல்லப்பட்டிருக்கு. உன் சொந்த பேச்சை பேசாத, உன் சொந்த வேலையை செய்யாத. இன்னைக்கு நம்ம என்னைக்கு தான் வேலையை செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தான். ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற நாள். எல்லா நாளும் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார், எல்லா நாளும் பலன் தந்திருக்கிறார். ஆனா பலனை பெற்றிருக்கிறதான நாம் கர்த்தருடைய நாளில், அந்த வசனத்தை வாசிங்க, 58ஆம் அதிகாரம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில், கர்த்தருடைய நாளில் உனக்கு இஷ்டப்பட்டதை செய்யக்கூடாது. மொத காரியம், மொத வேலை, உனக்கு இஷ்டமானதை நீ என்ன செய்யக்கூடாது. அவன் ஆண்டவருக்கு இஷ்டம் என்ன? ஆண்டவருக்கு இஷ்டம் என்ன? இந்த கர்த்தருடைய நாளில் ஆண்டவருக்கு இஷ்டம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் அவர் ஆராதிக்க வரணும். ஆமென் சொல்லுங்க. யார் ஆராதிக்க வரணும்? ஆமா, நம்ம இஷ்டப்படி செய்யக்கூடாதான். உன்னை இஷ்டப்படி செய்யாமல் உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடக்கக்கூடாது. உன் இஷ்டப்படி நடக்கக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் முதல்ல எங்க தான் வரணும்? ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வரணும். நீ ஆலயத்துக்கு வரணும். வந்துட்டு போ. கடவுளும் கையின் பிரயாசத்தை உன் வேலையை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எல்லாம் முடிச்சிட்டு தான் ஆலயத்துக்கு வர்றோம். அங்க சொல்லப்பட்டிருக்கு, உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாத. உனக்கு இஷ்டமானதை, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, ஏன் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறோம்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சை பேசாத, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணு. முதல்ல நினைச்சா போதும். முதல்ல நினைச்சுப்பார், இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? ஆமா, கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள். அதை எண்ணுனா போதுன்றார். அப்படி எண்ணுவாயானால், அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது நான் உன்னை பூமியில உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவேன். ஆமென் ஆமென். உனக்கு உயர்வு வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன செய்யாத. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை தான் வேலைக்கு போச்சோன்னா நான் ஆராதனை முடிச்சுட்டு போறேன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, ஓனர் சொல்லிட்டாருன்னு நீ ஓடுன, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிடுவார். கர்த்தர் தருகிற ஒரு நாள் கடவுளுடைய நாள். 2 மணி நேரம், 9 மணிக்கு ஆராதனை. நீங்க எத்தனை மணிக்கு வாரீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இல்ல, உங்களுக்கு தெரியும் எத்தனை மணிக்கு நீங்க வாரீங்க அப்படின்னு. இப்ப கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அப்ப தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, ஓய்வு நாள, கர்த்தருடைய நாள நீ ஆசரி அப்படின்னு சொல்ற. ஐயா, இந்த எரேமியா ஜெபம் பண்ணது ஒண்ணு. என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே என்ன செய்யும்? அப்ப நான் உன்னை சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் சில நேரங்கள் தடைபடுவதற்கு சில காரணம் இருக்கு. அது நம்ம கிட்ட தான் இருக்கே தவிர வேற யாருகிட்ட இல்லை. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இந்த அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். தேவன் சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, என்னை குணமாக்கும் ஆண்டவரே, என்னை குணமாக்கும். நம்ம ஆண்டவர் சுகமாக்குகிற தேவன். அப்படித்தானே? நம்முடைய ஆண்டவர் யாரு? பரிகாரி. அப்படித்தானே? யெகோவா ரஃபா, அவர் சுகமாக்குகிற கர்த்தர். அவர் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை சுகமாக்குகிற தேவன் என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்னை சுகமாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணான். இன்னைக்கு ஒருவேளை இங்க யாராயிலும் பலவீனமா நீங்க வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தையின்படி நீங்க நடந்த அவங்களுக்கு எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் ஆண்டவர் சுகத்தை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும்? சுகம் பெறணும்னா என்ன செய்யணும்? வாசிங்க, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜேம்ஸ்
உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் போதும் போதும். பாருங்க, எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே என்னை குணமாக்கும். நம்ம ஆண்டவர் யெகோவா ராஃபா, அவர் சுகமாக்குகிற தேவன். இங்கே யாக்கோபு சொல்றார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். உங்களில் ஒருவன் வியாதியாய் இருந்தா யார முதல்ல கூப்பிட சொல்றாரு சொல்லுங்க? சபையின் மூப்பர், ஊழியக்காரர் அல்லது எல்டர்ஸ், அவங்கள கூப்பிடு, அவங்க வருவாங்க. சுகவீனமா இருந்தா இன்னைக்கு நம்ம முதல்ல யாருக்கிட்ட சொல்ல சொல்லப்பட்டிருக்கு? சபையின் மூப்பருக்கு சொல்லணும், ஊழியக்காரருக்கு சொல்லணும். ஆனா நம்ம யார்கிட்டையும் சொல்றது இல்லை. எங்க போறோம்? ஆஸ்பத்திரி, மெடிக்கல்ல போயிட்டு அங்க முடியலைன்னா தான் அப்ப யார்கிட்ட வருவோம்? பாஸ்டர்ட்ட வரோம். நல்லா கவனிங்க, நம்ம செய்யற சில தவறுகள் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அவர்கள் யாருடைய நாமத்தினாலே? கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக என்ன செய்வார்கள்? சொல்லுங்க யாரு? நீ கூப்பிட்டாதான் வந்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார். நீ கூப்பிடலன்னா வரமாட்டார். நீ கூப்பிடலன்னா என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். கூப்பிடணும். பலவீனமா இருக்குன்னு சொல்லணும். ஐயா நான் பலவீனமா இருக்கிறேன், வந்து எனக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா. எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன். அப்போ நம்ம வாழ்க்கையில பலவீனம் வரும்போது சுகம் வேண்டுமானால் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது 16ஆம் வசனத்துல, விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமா, இன்னைக்கு ஏன் நமக்கு சுகம் கிடைக்கல தெரியுமா? நமக்குள்ள விசுவாசம் இல்லை, அதனாலதான் கூப்பிடல. இன்னைக்கு பலவீனமா இருக்கிறோம், கூப்பிட்டு ஜெபம் பண்ணா போதும். ஒரு நாள் அப்படிதான் எங்களை ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க நைட்டு. அவங்க ரொம்ப முடியாம பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க முகத்திலே தெரியுது அவங்களுடைய வேதனை என்ன என்பது எங்களுக்கு தெரியுது. அவங்களுடைய வேதனையினுடைய குறி எதுல காமிக்கும் தெரியுமா? முகத்துல தெரியும். அதனால அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க முகத்தை நார்மல் ஸ்டேஜில் பார்த்ததுக்கும் அன்னைக்கு பார்க்கும்போதும் தெரியுது. ஸோ அன்னைக்கு ஜெபம் பண்ணோம், எண்ணெய் பூசி ஜெபிச்சுட்டு வந்தோம். 2 நாள் கழிச்சு பார்த்தா அவங்க முகம் பழைய முகத்துக்கு மாதிரியே வந்துட்டு. அப்பதான் நான் சொன்னேன், இன்னைக்கு தான் உங்க முகம் பழைய முகம் மாதிரி இருக்கு. இப்போ வேதனையே இல்லையல்ல? வேதனை இல்லைன்னாங்க. விசுவாசம் வேணும் உங்களுக்கு. என்ன வேணும்? யாருக்கு வியாதி, என்ன வியாதியோ அவங்களுக்கு எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணா என்ன செய்வார்? என்ன கிடைக்கும்? ஆமா, எங்க விசுவாசி மூப்பர் வந்து ஜெபம் பண்ணினா என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கணும். விசுவாசம் வேணும். நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்ண முடியாது. அதனாலதான் எண்ணெய் பூசி ஜெபம் பண்றாங்க. எண்ணெய் எதை காட்டுகிறது? அபிஷேகத்தை காட்டுது. சாதாரணமான ஜெபம் அல்ல. உங்க விசுவாசம், ஏன் விசுவாசம், இந்த எண்ணெயாக அபிஷேகம், இந்த 3 சேரும்போது தேவன் அற்புதத்தை செய்கிறார். ஆமென். இதெல்லாம் உங்க விசுவாசம், ஏன் ஜெபம், கையில் இருக்கிற அபிஷேகம் என்கிற எண்ணெய். இந்த 3 நான் ஜெபம் பண்றேன், நீ விசுவாசிக்கிற அந்த எண்ணெய் உங்களுக்காய் பூசப்படும் போது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கிறது? என்ன நடக்கு? சுகம் கிடைக்கும். எண்ணெய் பூசி ஜெபிப்பதினால் நம்ம வாழ்க்கையில என்ன உண்டாகும்? சுகம் கிடைக்கும். இது நடக்குதா இன்றைக்கு? இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஏன் இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கூப்பிடாதது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்களே ஒருவேளை ஜெபம் பண்ணியும் எனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 17ஆம் வசனம் சொல்லுது. அதே அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. 16 படிச்சீங்களா? 17 இல்ல பிரதர், அதுக்கு முந்தின வசனமே பாருங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்?
அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். முதல்ல உங்க பாவத்தை அறிக்கை பண்ணணும். உங்க பாவத்தை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. அறிக்கை பண்ணணும். சின்ன தலைவலி வந்தா ஆண்டவரே இந்த தலைவலி எதனால வந்துச்சு? ஒருவேளை ஆண்டவரே நான் ரொம்ப கோபப்பட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, கோபத்தில் இருந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். நீங்க இருக்கிறத பார்த்தா இவர் எப்போ முடிப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல? நான் இன்னும் பிரசங்கத்துக்கே வரல. ஆமே, உண்மைதானே? தலைவலி வந்துச்சுன்னா ஒன்றும் செய்யாதங்க. ஆண்டவரே நான் எங்க கோவப்பட்டேன், இந்த தலைவலி வந்துச்சு, என் தலைவலியை மாத்துங்கன்னு சொல்லுங்க, ஆண்டவர் மாத்திடுவார். அப்படிதானே? ஆமே. அது எதிர வருதுன்னா உங்க விசுவாசத்துல தான். உங்களுக்கு விசுவாசம் வேணும். இங்க சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றத்தை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? அறிக்கை செய்ய. உன் பாவத்தை அறிக்கை பண்ணு. உன் பாவத்தை முதல்ல அறிக்கை பண்ணு. நீ செய்த குற்றத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. நீ அறிக்கை செய்தால் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். சுகம் உண்டாகும். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய அவரால் முடியும். முடியுமா? முடியாதா? முடியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யார் தெரியுமா? அவரு எசேக்கியா ராஜா. அவர் ஒரு ராஜா. அவர் ஒரு ஜெபம் பண்றார். வாசிங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் என்னையா எசேக்கியால காரணம்? அவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடக்கிறான். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, உன் குடும்பத்தை நீ என்ன செய்? குடும்பத்தை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்க பேசாம இருக்க காரணம் நீங்க பைபிள் படிக்கிறது இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது. ஆமா, நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நான் சொல்றேன்னு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்ன சொன்னார்? உன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி நீ என்ன செய்ய போற? இப்படி நான் சொன்னா நீங்க விட்டுருவீங்களா என்ன? ஐயா, தீர்க்கதரிசி வந்து சொல்றார், நீ செத்து போவ, உன் வியாதி கொடூரமா இருக்கு, நீ செத்து போவேன்றார். ஆனா எசேக்கியாக்குள்ள இருக்கிற விசுவாசம் பாருங்க, ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை விட எசேக்கியேலுக்குள்ள இருந்ததான விசுவாசம் பெருசு. ஆமென், ஆமென். அவனுக்கு தெரியும் என் ஆண்டவர் சொன்னாரு நான் செத்து போவேன்னு. ஆனா என் ஆண்டவர் மன உருக்கம் உள்ள தேவன், என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், எனக்கு சுகந்தர் அவரால் முடியுன்றதுக்காக அடுத்த நிமிஷமே அங்க இருக்கிற போதே அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டான்? யார் அழுதா? எசேக்கியா அழுகிறான். எதுக்காக அழுதான் தெரியுமா? நான் செத்து போறேனே அப்படின்னா. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையா இருந்தேனே. நான் உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? உண்மையா இருந்தேனே ஐயா, உண்மையா இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டான். ஏசாயா பாதி வழிக்கு தான் போனான். கர்த்தர் சொல்றார், நீ திரும்ப போ, திரும்ப போ. 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தில் உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். இது கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஐயா, மரணத்துக்கு ஏதுவான வியாதி, செத்து போன்னு சொன்னது கர்த்தர் தான். ஆனா அதே கர்த்தர் இப்ப சொல்றாரு, 15 வருஷம் கூடி தருவேன்னாரு. நம்ம ஆண்டவர் சில நேரங்களில் ரொம்ப வேடிக்கை காட்டுவார் நம்மளை, தெரியுமா உங்களுக்கு? மோசே கிட்ட பார்வோன் கிட்ட போ சொன்னது யாரு? யாரு? மோசே. நீ போனார் இல்ல? போனானா மோசே? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யாரு? 2 வேலையும் அவர் தான் செய்யறாரு, 2ஐயும் அவர் தான் செய்யறாரு. இங்க பாருங்க, ஏசாயாவை போ சொன்னதும் கர்த்தர் தான், சொல்ல சொன்னதும் கர்த்தர் தான், நீ செத்து போவேன்னு சொன்னதும் கர்த்தர் தான். இப்ப அவனை திருப்பி வந்தவனை, போப்பா திரும்ப போ, என் பிள்ளை அழுதுட்டான், ரொம்ப அழுதுட்டான், அவனை நான் சுகமாக்கி தான் ஆகணும், நீ போ, 15 வருஷத்தை கூட்டி கொடுனாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நம்ம வாழ்க்கையில
நம்ம பலவீனப்பட்ட நேரங்களில் நமக்கு சுகம் கிடைக்காமல் போவதற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய அவநம்பிக்கை. நம்முடைய அவநம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில பலவீனத்தை அதிகரிக்கிறது. ஒருவனுடைய பலவீனம் அதிகரிக்க காரணம் அவனுக்குள்ளே காணப்படுவது முதல்ல பயம். முதல்ல என்னது? பயம். ரெண்டாவது அவனுக்குள்ள இருக்கிற அவநம்பிக்கை. ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, நீ இந்த டாக்டர்கிட்ட போனா போதும் உனக்கு சுகம் கிடைக்கும். இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, நீ அந்த டாக்டர்கிட்டயா போவ, அந்த டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? போக நினைச்சதையும் நம்ம என்ன செய்யறது இல்லை, போறது இல்லை. என்னதான் ஆனால் என்ன, அந்த டாக்டர்கிட்ட தான் என்ன செய்யணும், போகணும்னு போங்க, நம்பிக்கையோடு போங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் வேணுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு. விசுவாசம் இருந்ததுன்னா அது சுகம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குல்ல, 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன். அவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். இப்போ இயேசுநாதர்கிட்ட வந்து அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க செய்யுங்க, ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன செய்வான். அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரதி உத்தரவு. 10ஆம் வசனம், 10ஆம் வசனம் படிங்க. எதை கேட்டு? அவன் சொன்னது கேட்டு. அவன் என்ன சொன்னா? நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனா நீங்க ஒரு வார்த்தை என்ன என்ன சொன்னா போதும், ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை? நீ சுகமாவான்னு சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான். அது சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு 10ஆம் வசனத்தில் வாசிக்கிற, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்கள், யாருங்க தமக்கு பின் செல்லுகிறவர்கள்? அவருடைய சீஷர்கள். அவளை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணல. அவ்வளவு பெரிய விசுவாசம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள்ள, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம். பாட்டு மட்டும் பாடுவோம், 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்யுங்க. நடக்குதா? அற்புதம் நடக்குதா? பாட்டு பாடுற நமக்குள்ள இல்ல. ஏன்னா அவிசுவாசம். ஆனால் இந்த 100க்கு அதிபதிக்கு தெரியும், இயேசு என் வீட்டுக்கு வர வேண்டாம், அவர் ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான். சொல்லுங்க. அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எரேமியா சொல்ற, ஆண்டவரே என்னை சுகமாக்கும். உனக்குள்ள விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருந்தால் அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் அந்த பலவீனத்தை ஆண்டவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், உன் வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன். உன் வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வேன்? நீக்குவேன். உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வேன்? இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைங்க. உன் வியாதியை நான் உன்னிலிருந்து என்ன செய்வேன்? ஆமா, உன் அப்பத்தையும் தண்ணீரை என்ன செய்வேன்? இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இதை நம்பணும், விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் என் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், என் தண்ணீரை என்ன செய்வார்? சொல்லுங்க. இதை என்னைக்காவது சொல்றோமா? நம்ம என் அப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்லுவோமா? ஒரு நாள் நம்ம வாயில வர்றதில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? நீ கேட்கிறதற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். நீ கேட்கிறதற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். உன் தேவையை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். நீ சொல்லு ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே உன் வியாதியை உன்னிலிருந்து நீக்கி போடுவேன். சொன்னீங்கல்ல, என் வியாதியை நீக்குங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்க. உம்மை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் நம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி
அவர்களை என்ன செய்வாராம்? குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழுவிக்க என்ன செய்கிறார்? வசனம் வந்து ரெண்டு காரியத்தை செய்யும். கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? ரெண்டு காரியம் செய்யும். ஒன்னு உன்னை சுகமாக்கும், இன்னொன்னு உன்னை பாதுகாக்கும். எது பாதுகாக்கும்? கர்த்தருடைய வசனம். ஆமென். 119 சங்கீதம் 105 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தாவீது சொல்றான், என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை என்ன செய்து தாங்கிற்று. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உன்னை சுகமாக்குவது மட்டுமல்ல, அழிவிலிருந்து ஆபத்திலிருந்து கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? 91 சங்கீதத்தில் சொல்றார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் அவர் உன்னை என்ன செய்வாரா? தப்புவிப்பார். கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். எதுக்கு தப்புவிப்பார்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அவர் சொல்றார் வசனத்தை அனுப்புவார். இந்த மாதிரி வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் மனனம் செய்து கொள்ளுங்க. அப்படி ஒரு பலவீனம் வரும்போது இந்த மாதிரி வசனத்தை சொல்லி பாருங்க, கர்த்தருடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். அவர் வசனத்தை அனுப்புகிறவர், அவர் தமது வார்த்தையை அனுப்புகிறவர். அவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. ஆமென் சொல்லுங்க. என்ன இருக்கு? அந்த வல்லமை உள்ள வார்த்தைகளை அவர் அனுப்பும் போது எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் அது சுகமாகும். உனக்குள்ள விசுவாசம் வேணும். அடுத்து ஒரு காரியம் சொல்றேன், உங்களுக்குள்ள விருப்பம் வேணும். என்ன வேணும்? விருப்பம் இல்லாம சுகம் கிடைக்காதுங்க. விருப்பம் இல்லாம சுகம் கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேத பகுதியை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், ஜான் காஸ்பல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து சொஸ்தமாக வேண்டும் என்று. ஐயா எத்தனை வருஷம் படுத்திருக்கிறான்? வெகு காலம். பெதஸ்தா குளத்தண்டையில் 38 வருஷமா படுத்து கிடக்கான். 1-2 வருஷம் இல்ல, 38 வருஷம். அத கீழே வரும்போது வெகு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன, அந்த குளத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி? தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வருவான், அந்த குளத்தை கலக்குவாங்களாம். அந்த குளத்தை சுத்திலும் எப்போதுமே வியாதியஸ்தர்கள் என்ன செய்திருப்பாங்க? படுத்திருப்பாங்க. இந்த குளம் கலக்கப்படும் போது யாரு முதல்ல இறங்கி அந்த குளத்துக்குள்ள கால் வைக்கிறாங்களோ அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என்ன நடக்குமா? சுகம் நடக்கும். இது நடந்திருக்கு. இன்னைக்கும் அந்த குளம் இருக்கு. இன்னைக்கும் அந்த குளம் சொல்லுங்க இருக்கு. போய் பார்க்கலாமா? போகலாம். ஒருத்தர்கிட்ட இருந்தா சத்தம் வருது. விசுவாசம் அங்கதான் இருக்கு. இங்க எல்லாம் உன்னையும் காணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விசுவாசத்தின்படி ஆக்கடவுது. நீங்க போவீங்க. ஆமென். போய் பார்க்கலாமான்னா ஐயா போலான்னு சொல்ல தெரியலையே உங்களுக்கு எல்லாம். இவ்வளவு நேரம் விசுவாசத்தை குறித்து பேசிவிட்டு ஒரு ஆள் இப்பதான் கேக்கு, அது எங்க இருக்குது? அது எங்க? அந்த பெதஸ்தா குளம் எங்க இருக்குது? கோயம்புத்தூர்ல போனாலும் ஒரு பெதஸ்தா இருக்கு. உண்மையான பெதஸ்தா குளத்துக்கு போய் பார்க்கணும். பார்க்கணுமா வேண்டாமா? போவோம். ஆமென், அல்லேலூயா. நீ விரும்பினா கத்த செய்வார். நீ விரும்பினா கத்தறத செய்வாரா? கண்டிப்பா செய்வாருங்க. ஆமென். கேட்கிறார் அவனை பார்த்து, உனக்கு விருப்பமா? உனக்கு ஏன் உனக்கு சுகமாக விருப்பமா? நீங்களும் நானுமா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஒரே வார்த்தை பதில் என்ன?
எஸ், அப்படிதானே? சுகமாக விருப்பமானு கேட்டா எஸ். ஏன்னா எத்தனை வருஷம் படுத்து கிடக்கான்? 38 வருஷம், வெகு காலம். ஆனா இவன் சொன்ன வார்த்தை ரிப்ளை பாருங்க. இயேசுநாதர் கேட்ட கேள்விக்கும் அவன் கொடுத்த பதிலுக்கும், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு என்னங்க இது? என்ன பதில்? ஐயா நான் சுகமாகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா பரவாயில்ல. இவன் அதுக்கு சொல்ற சாக்கு, எனக்கு யாரும் உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லை. நான் போறதுக்குள்ள என்ன நடக்குதுங்க? அற்புதம். இன்னொருத்தன் சாடிடுறான். அப்ப இவனுக்கு சுகமாகணுன்ற விருப்பமே இல்லாம தான் இவன் இத்தனை வருஷம் அங்க என்ன செஞ்சிருக்கான். ஆமா, ஏன்னா அவனுக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்கும். வர்றவன் போறவன் எல்லாம் ஏதோ கொடுத்துட்டு போறான். அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே அவன் என்ன செஞ்சிட்டான்? உருண்டு 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 அவன் உருண்டு உருண்டு வந்திருந்தா கூட அந்த குளத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கலாம்? சாடி இருக்கலாம், உளுந்திருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு விருப்பமா? இல்ல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே. இயேசுநாதரே நம்ம கூட இருக்கிறார். அவர் தானங்க கேட்காரு, ஆண்டவரே நீர் இருக்கும்போது எனக்கு என்ன, நீர் என்ன சொல்றீரோ அதை நான் கேட்கிறேன், முடிஞ்சு வேலை. விருப்பம். உன்னுடைய பலவீனத்தின் மத்தியில ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமானால் உனக்குள்ள விசுவாசம் இருக்கட்டும். ஆனா உனக்குள்ள விருப்பம் வேணுங்க. உனக்குள்ள என்ன வேணும்? இப்ப ஒரு திருமணத்திற்காக ஒரு பையனை ஒரு பொண்ணை போய் பார்க்க போனா முதல்ல அந்த பொண்ணுகிட்டே பையன்கிட்டே என்ன கேட்பாங்க? உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா, விருப்பமா? விருப்பம்னா அதுக்கு அடுத்த பேச்சுக்கு போவோம், இல்லைன்னா விட்டுருவோம், அவ்வளவுதானே? ஆமா, அதே மாதிரி தான் இயேசுநாதர் கேட்கிறார், உனக்கு விருப்பமா? இல்ல ஆண்டவர், எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லை. நீங்களும் நானுமா இருந்தா எப்படி இருக்கு? எவ்வளவு கோபம் வந்திருக்கும்ல. நான் கேட்ட கேள்வி என்ன, நீ என்ன பதில் எழுதுற? நமக்குள்ள விருப்பம் வேணும். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றான், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு என்ன செய்வார்? விருப்பம் வேணும். சரியா நான் சொன்னது? அவர் உமது மன விருப்பம் என்னங்க, அதை கத்த தருவார். ஆமென் சொல்லுங்க. அது தேவ சித்தமா இருக்கணும். ஏன் விருப்பம்னு சொல்லிட்டு வேற மாதிரி எல்லாம் கேட்டுறாது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு பிரியமானது ஆண்டவர் தருவார். அதுல ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரை உமக்கு சித்தமானது என் விருப்பத்தின்படி எனக்கு தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம வாழ்க்கையில தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவரால் முடியும். ஆனா நம்ம கேட்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள விசுவாசம் வேணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் இல்லை, சாதாரணமானவர் இல்லை. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்ற வார்த்தையின்படி நம்ம அப்படியே நம்பினா தேவன் அற்புதத்தை செய்வார். பாருங்க, கானா ஒரு கல்யாணத்துல தண்ணியை கொண்டு போய் ஊத்த தான் சொன்னார். வேலைக்காரன் ஒருத்தன் கூட ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை, ஒன்னும் சொல்லல, கொண்டு ஊத்திட்டான் கச்சாடியில. இப்ப மொண்டு கொடுன்றாரு, அப்பயும் ஒன்னும் கேட்கல. ஐயா சாப்பிட்டவன் தான் சொல்றான், இந்த ரசம் முந்தின ரசத்தை விட எப்படி இருக்கு? அதிக டேஸ்டா இருக்கு. நான் எனக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப நான் நினைக்கிறேன், இந்த சாப்பாட்டுக்கு வந்து ஆட்கள் வித்தியாசமான ஆட்களா இருப்பாங்க. பழைய ரசத்தையும் குடிச்சிட்டு அடுத்த பந்திக்கும் வந்திருப்பான் போல தெரியுது. ஏன்னா அடுத்த பந்திக்கும் வந்திருப்பான், அதனால தானே டேஸ்ட் அவனுக்கு தெரியுது. எப்பா முந்தி நம்ம குடிச்ச ரசம் எப்படி இல்லை, இப்போ வேறையா இருக்க. ஒருவேளை சப்ளையர் கூட அப்படி இருக்கலாம், இல்லை சப்ளையர் கூட என்ன செஞ்சிருக்கலாம், குடிச்சு பார்த்துருக்கலாம். சில வீட்டில் சில சப்ளையர் அப்படி இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் சோத்திரம். இதெல்லாம் உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணும்னா, ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும், நான் ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகணும், ஆண்டவரே வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கும் போது விடுதலை வரணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அவர் அநேக அற்புதங்களை செய்வதற்கு ஒரே ஒரு காரணம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம்
38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தார்? என்ன செய்தார்? கொஞ்சம் பேசுங்க. என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணார். உனக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்கும். ஆமென். அது படிச்சவங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்வாரா? இல்லைங்க. தேவனுடைய அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் அவர் என்ன செய்தார்? இன்றைக்கு குணமாக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் தான். நீங்க உலகமெங்கு போங்க, உலகமெங்கு போ, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு. உனக்கு விசுவாசம் இருந்தா உன் கையினாலே நான் அற்புதம் செய்வேன். என் வசனத்தை சொல்லு, வசனத்தை அனுப்பு, சொல்லு வசனத்தை, உன் வியாதியை உன்னிலிருந்து நீக்கி போடுவேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த மாதிரி வசனத்தை சொல்லுங்க, சொல்லி ஜெபம் பண்ணு. நீ தேவ வல்லமை உன் கைகளில் இருந்து புறப்படும். அவங்க அற்புத சுகத்தை பெறுவாங்க. முதலாவது கர்த்தருடைய பிள்ளை, உனக்குள்ள தேவனுடைய வல்லமை வேணும். தேவனுடைய அபிஷேகத்தை நீ முதலாவது பெற்றிருக்கணும். தேவ அபிஷேகம் பெறாம இப்ப யாருக்கு ஜெபம் பண்ணாலும் ஒரு அற்புதம் நடக்காது. இந்த காலையில் ஆண்டவரே, எரேமியா ஜெபம் பண்ணா என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும். இன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ற ஆண்டவரே, எங்களுக்கு அந்த குணமாக்குற வரத்தை நீங்க தாங்க. அந்த 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 வரம் எனக்கு தேவை ஆண்டவரே. நான் யாருக்கெல்லாம் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறேனோ அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை இந்த காலையில் எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்தில் இந்த கால வேளையில் நம்ம ஒப்பு கொடுத்து கேட்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமே. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். எரேமியா ஜெபம் பண்ற ஆண்டவரே, என்னை சுகமாக்கும், என்னை ரட்சியும் ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்படுவேன், நான் சுகமாவேன், நான் சுகமாவேன். இந்த காலையில் கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு கூட வந்திருப்பீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. உங்கள் விருப்பத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என் பலவீனத்திலிருந்து என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும். நீங்கள் பேசினாதாங்க கிடைக்கும். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை குணமாக்கும், ஆண்டவரே என்னை சுகமாக்கும். என் முழங்கால் வலி ஆண்டவரே என்னால் தாங்க முடியல, நடக்க முடியல ஆண்டவரே, நடக்க முடியல ஆண்டவரே, என்னை தாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க தான் என்னை தாங்கி வந்தீங்களே, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு எரேமியா ஜெபம் பண்ணது போல நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. எனக்கு சுகத்தை தாங்கப்பா ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஒரு வசனத்தை அனுப்புங்க ஆண்டவரே. இப்படி ஜனம் இந்த நாளில் யார் யாரெல்லாம் பலவீனமா வந்திருக்காங்களோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவர் மாற்றவர் வல்லவராய் இருக்கிறாரு. அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை சுகமாக்குகிற கர்த்தர். ஓ, அவர் ஒன்று வியாதியை உன்னிலிருந்து நீக்குகிற கர்த்தர். ஆண்டவருடைய கரத்தில் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பலவீனம் நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். நீ ஜெபம் பண்ணலைன்னா அற்புதம் நடக்காது. நீ ஜெபம் பண்ணலைன்னா அற்புதம் நடக்காது. ஒரு அற்புதம், அவை எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் தயவு செய்து ஜெபம் பண்ற நேரத்தில் வேடிக்கை பார்க்காதங்க. ஜப நேரத்துக்கு ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கும்போது வேற எதற்கும் நம்ம சிந்தனை விட்டு கொடுக்கவே வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே. என் பலவீனம், உங்க பலவீனம் எதுவா இருந்தாலும் சரி, இந்த நிமிஷத்துல இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அற்புதம் செய்ய அவரால முடியும், அவரால முடியும், அவரால முடியும், அவரால முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்குமே ஆண்டவரே. இப்ப இந்த பலவீனம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த கால வேளையில் ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற பலவீனப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தில்
இயேசுவின் நாமத்தினாலே நீர் வெளியேறும்படியா நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவர் அற்புத சுகத்தை தாரும். முழங்கால் வலியினாலே, கை கால் வலியினாலே, ஆண்டவரே இடுப்பு வலியினாலே, ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அநேகர் இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்கு எல்லாம் நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை தாங்க ஆண்டவரே. அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி இப்ப ஜெபம் பண்றாங்களே, இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா தான் ஜெபம் பண்ணுங்களேன். ஐயா, ஊசி போட்டா என்ன கத்துறீங்க? ஊசி போட்டா என்ன கத்துறீங்க நீங்க? ஐயோ அம்மான்னு கத்துறீங்கல்ல, கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேளு, கண்ணீரோடு கேளு. ஏசப்பா, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். எரேமியாவுக்கு ஆண்டவரே நீ சுகத்தை கொடுத்தவன், எசேக்கியா ராஜாவுக்கு சுகத்தை கொடுத்தவன். வெகு காலமாய் படுத்திருந்த அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டீங்கல்ல, இன்னைக்கு சொல்லுங்க, உன் வியாதி ஒன்னிருந்து நீக்குவேன், உன் வியாதி ஒன்னிருந்து நீக்கி போட்டேன். சொல்லுங்க ஏசப்பா, சொல்லுங்க ஏசப்பா. ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்கட்டுமே, ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த ஆராதனை வேளையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆவியானவரே நீ இறங்கி வாரும், இறங்கி வாரும் இயேசுவே. ஒரு அற்புதம் நடப்பதாக. எல்லா பலவீனத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, மாறுவதாக ஆண்டவரே, மாறுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மாறுவதாக. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அற்புதம் நான் காணணும், ஒரு அற்புதம் நான் காணட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில் ஒரு அற்புதம் நான் காணணும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். சொல்லுங்க ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. சொல்லுங்க எல்லாரும், ஏசப்பா என் பலவீனத்தை மாற்ற உம்மால கூடும். இப்போது இப்போதே உம்மால கூடும். கூடுமே, கூடுமே. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே. உன் வியாதியை உன்னிலிருந்து நீக்க, உன் பலவீனத்தை உன்னிலிருந்து நீக்க இயேசுவால் கூடும். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எரேமியா ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணான், என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும், எனக்கு ரட்சிப்பை தாரும் என்று ஜெபம் பண்ண போது கர்த்தர் கொடுத்த நல்ல விடுதலை நினைக்கிறேன். ஐயா, இந்த நாளிலும் கூட உடைய வசனத்தை அனுப்பி, உடைய வார்த்தையை அனுப்பி உடைய பிள்ளைகளை நீ சுகமாக்க உம்மால முடியும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற உம்மால முடியும். கர்த்தரதை செய்வீராக ஆண்டவரே. இந்த கால வேளையில் வந்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பமாக தொட்டு ஆசீர்வதிக்கணுமே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தியும். பலவீனமாய் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, வீடுகளில் பலவீனத்தோடு கூட இருந்து ஆராதனைக்கு வர முடியவில்லை என்று கவலையோடு கூட இருக்கிற மக்களுடைய கவலைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
ஒரு அற்புதத்தை அனுப்புங்கப்பா. உடைய வசனத்தை அனுப்புகிறோம் இயேசுவின் நாமத்தில். நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர். இந்த நாளில் பலவீனத்தோடு கூட இருந்து கொண்டு ஆராதனைக்கு வர முடியாதபடி வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய வசனத்தை அனுப்பி நீ சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த ஒருவரையும் ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளில் அவருடைய தொழில்களில் ஆண்டவருடைய கிருபையின் கரம் கொண்டு இருக்கட்டும். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீக்கும் சமாதானமும் இன்னும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார். ஆமென்.